ராஜஸ்தான் மாநிலம் அந்த பகுதியில் மணல் புயல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நாம் திரையில் பார்த்துருக்கோம். சுனாமி அலை மேலே குடியிருப்புகளை சூழ்ந்த மணல் புயல் போன்ற காட்சிகள் தான் இது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுரு, பிகானேர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று திடீரென மணல் புயலும் புழுதி புயலும் நகரம் முழுவதையும் தாக்கியது. கிட்டத்தட்ட பல அடி தூரத்திற்கு மேலே எழுந்த அந்த மணல் புயல் ஒட்டுமொத்த நகரம் முழுவதையும் அங்கு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் முழுவதையும் சூழ்ந்தது. அந்த காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்றால், சுனாமி அலை ஏற்படும் போது எப்படி பல அடி தூரத்திற்கு தண்ணீர் அலை எழும்புமோ அதே போல கிட்டத்தட்ட அந்த மணல் அலை எழும்பியது பொதுமக்களை பீதியில் ஆழ்த்தியதாக இருந்தது. இதன் காரணமாக பார்வை திறன் மிகவும் பாதிக்கப்பட்டதால் சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தன. பொதுமக்களுடைய கண்கள் மற்றும் வீடுகள் முழுவதும் மணல் சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் பொதுமக்களுக்கு அதிக சிரமம் காணப்பட்டது. இந்த மணல் புயல் சூழ்ந்ததன் காரணமாக பகல் நேரமே கிட்டத்தட்ட இரவு நேரமாக மாறியதால் பொதுமக்கள் அச்சத்திற்கும் ஆளான சூழ்நிலையில் வாகன ஓட்டிகள் பகல் நேரத்திலேயே அந்த விளக்கை போட்டுவிட்டு செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. இதனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் கூட திடீரென பகல் நேரமே இரவு நேரம் போல மாறி வானில் பல அடி தூரத்துக்கு அந்த மணல் புயல் இருந்ததால் பொதுமக்கள் சற்று கலக்கமும் அச்சமும் அடைந்தனர். குறிப்பாக தற்போது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திடீரென ஆலங்கட்டி மழை பெய்யுது. நன்கு வெயில் திடீரென புதுதை பெய்யும் ஆலங்கட்டி மழையும் பெய்து பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இன்று அப்படியே நிலைமை தலையா மாறி வெயில் நிலை மாறி இந்த மணல் புயல் ஏற்பட்டது. காலநிலையை அப்படியே மாற்றுவதாக அமைந்திருந்தது. பொதுவாக இந்த வெயில் நேரம் ராஜஸ்தான் மாநிலங்களில் கோடை காலத்தில் வெயில் மிக அதிகமாக இருக்கும். அது போன்ற சூழ்நிலையில் பக்கத்தில் தார் பாலைவனம் இருப்பதால் அங்கிருந்து ஏற்படக்கூடிய இது போன்ற மணல் புயல் காரணமாக கோடை வெப்பம் சற்று தனியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக வளைகுடா நாடுகளில் இது போன்ற வெயில் காலங்களில் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற மணல் புயல் ஏற்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.